பிரேமலதா இரு திராவிட கட்சிகளுக்கும் சாதுரியமா சாணக்கியத்தனமாக டேக்கா கொடுக்குறாங்க. எதை பார்க்குறீங்க நீங்க? சத்திரியனாக இருந்தது போதும் சாணக்கியனாக இருப்போம் என்று சொன்னாரா இல்லையா? ஆமா. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அனுபவங்கள் படிப்பினை. ரவுண்டில் அவங்க 2011 கூட்டணி போனதுல ஜெயலலிதா ஆளுங்கட்சி, ஜெயலலிதாவால் விஜயகாந்த் எதிர்கட்சி, விஜயகாந்த் செல்வாக்கால் ஜெயலலிதா ஆளுங்கட்சி. உண்மைதானே? உண்மைதான் சார். அவங்க அதே மாதிரி கலைஞர் செல்வாக்கால் எதிர்கட்சி, விஜயகாந்த் செல்வாக்கால் கலைஞர் ஆளுங்கட்சி என்று ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அந்த முடிவை எடுக்காததின் விளைவு 14 தோல்வி, 16 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, தொடர் தோல்விகள். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆளுமை இருந்தது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது. ஜெயலலிதா சொன்னா அந்த ஓட்டர்ஸ் ஓட்டம் போடுவான். 2019 தேமுதிக தோல்வி, 2024 தேமுதிக தோல்வி. ஸோ அவர்கள் சேரா இடம் சேர்ந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். 2011 அவர்கள் சாதனை பாமகவை அடித்து நொறுக்கி 3 சீட்டுக்கு டாக்டர் ராமதாஸை தள்ளியது. அது சாதனை.